இனிவரும் காலங்களில் இந்தியாவில் பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லாத நிலை உருவாகும் என வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் தெரிவித்துள்ளார். வடசென்னையில் பாஜக சார்பில் போட்டியிடும் பால் கனகராஜ் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி ரெட்டேரியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர் திமுகவிற்கு வாக்கு வங்கி குறைந்துவிட்டதாகவும் சிறுபான்மையினரை திசை திருப்பும் வகையில் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் மக்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்டமோ கட்டுப்பாடோ பிரதமர் விதிக்கவில்லை என்று தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரியினால் வியாபாரிகள் எந்தவித பாதிப்புமின்றி நலமாக இருப்பதாக கூறிய பால் கனகராஜ் வரும் காலங்களில் இந்தியாவில் பாஜக கட்சி மட்டுமே இருக்கும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் வேட்பாளர் யார் என தெரியாமலே எதிர்க்கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் விமர்சனம் செய்தார். கழகத்திற்கு பொதுமக்களிடமிருந்து வாக்கு வங்கி இல்லை. சிறுபான்மையினரை திசை திருப்பி ஏதோ பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்று அவர்கள் தவறான பொய் பிரச்சாரம் செய்து இப்பொழுது அவர்களும் பாஜகவின் பக்கம் வந்து விடுகிறார்கள். ஏன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார், நாங்கள் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டார். எந்த ஒரு டாக்ஸாக இருந்தாலும் அது மக்கள் சார்ந்த, மக்களுக்கு ரொம்ப பாதகம் இல்லாத, அதே நேரத்தில் அந்த பணத்தை வச்சு தான் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு டாக்ஸ். அதை போய் ஜிஎஸ்டினால தான் இதாக இதெல்லாம் அரசியலுக்காக பேசுகின்ற அப்பட்டமான போய் வியாபாரிகள் நம்ப தயாரில்லை சார். எல்லாம் சுபிட்சமாக இருக்கிறாங்க ஜிஎஸ்டினால, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் அரசியல் காரணமாக சொன்ன ஒரு செய்தி அது. இனி வருங்காலங்களில் எந்த ஒரு கட்சியும் இந்தியாவில் இல்லாமல் போகும் நிலைதான் உருவாக போகிறது. தமிழ்நாட்டில் உருவாகி விட்டது. பாரதிய ஜனதா கட்சி 2026 ஆட்சி அமைக்க போவது உறுதி.